ஐயனார் துணை சீரியலில் நிலா ஆஃபீஸில் இருந்து ராகவும் திவ்யாவும் வந்திருக்கும்போது அவங்க கிட்ட சோழன் யாருன்னு கேட்கும்போது நிலா சோழனை தன்னோட கசின் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுலேருந்து சோழனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எங்கே சேரணன் சொல்லிட்டு லாஸ்ட் என்னையுமே அண்ணேன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால் சேரன் அண்ணா கிட்ட நீ இனிமேல் அவளை அண்ணேன்னு கூப்பிடுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரனன், நான் எப்படிடா அந்த பொண்ணுக்கிட்ட என்னை அண்ணேன்னு சொல்லி கூப்பிடாதான்னு சொல்ல முடியும், அந்த பொண்ணு என்ன நினைக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழனும், நீ இப்போ சொல்லலைன்னா நான் என்ன செய்வேன்னு தெரியாது, அவள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போனால் என்னையுமே அண்ணேன்னு சொல்லி கூப்பிட்ருவாளன்னு எனக்கு பயமாக இருக்குது, நீ அதனால் அண்ணேன்னு சொல்லி கூப்பிடாதன்னு சொல்லி எனக்காக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அங்கேருந்து நிலா ஆஃபீஸ் முடிஞ்சு வரையுமே நிலா கிட்ட சேரனன்னு சொல்கிறாங்க, நீ இனிமேல் என்னைய அண்ணேன்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு முகம் மாறிடுது. அவங்க கேட்குறாங்க, ஏன் அண்ணே, எதுக்கு உங்களை அண்ணேன்னு சொல்லி கூப்பிடக்கூடாதுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சேரனன், இல்லை நான் என்ன உன் கூட பிறந்த அண்ணனா, எதுக்கு நீ அண்ணேன்னு சொல்லி கூப்பிடுற, இனிமேல்லாம் நீ அப்படி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு ரொம்பவே அழுக வந்துடுது. அவங்க சொல்கிறாங்க, நான் என் வீட்டையே மறந்து இருக்கிறேன்னா அது உங்களோட அன்பால் மட்டும்தான். நீங்கள் இனி ஒரு அம்மாவாவோ ஒரு அப்பாவா அதுக்கப்புறம் ஒரு அண்ணனா இனி அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களை அண்ணன்னு சொல்லி கூப்பிடுறேன். நீங்களுமே இப்போ இப்படி சொன்னால் நான் அப்புறம் என்ன தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. சேரன் இது எல்லாமே சோழன் சொல்லி தான் பண்ணாங்க. அதனால் நிலா கிட்ட, இப்போ நீ ஏன்ப்பா அழுவுற, நீ அழுகாதப்பா, நீ அழுதா அண்ணனுக்கும் அழுக வரும்னு உனக்கு தெரியும்ல, நீ இனிமேல் என்னை அண்ணனே சொல்லி கூப்பிடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், போச்சு அண்ணன் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி மறுபடியும் சேரன் சொல்கிறாங்க, உனக்கு இனிமேல் நான் இருக்கேம்மா, உன்னைய நான் பார்த்துக்கிடுதேன், அதுக்கப்புறம் உனக்கு யாருமே இல்லை நீ நினைக்கவே கூடாது. இங்கே பாரு, நான் தான் இனிமேல் உனக்கு அண்ணன், சரியா? உனக்கு குழந்த பிறந்தா கூட என் மடியில் தான் உட்காந்து காது குத்தணும், அந்த மாதிரி நான் உனக்கு தாய்மாமை சீர் கொண்டு எல்லாமே செய்வேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியனை கூட உனக்கு அண்ணன் இல்லைன்னா தம்பியை எடுத்துக்கோ, பல்லவன் உனக்கு தம்பி தான், நான் உனக்கு அண்ணன் தான், இனிமேல் யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி அழக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலாவை சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் சோழன், அண்ணே நீ என்ன சொல்ல வந்து இப்போ என்ன சொல்லிட்டு நிற்கிற அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பண்ணேன், அந்த பொண்ணு அழுததை பார்த்தியா, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி சோழன் கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க சேரன். சோழன் அவங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க போல். ஒரு சாதாரணமான அண்ணன் தங்கச்சியாக இருந்தாங்க சேரனும் நிலாவும். இப்போ இவங்க பண்ண இந்த விஷயத்தால் பாசமலர் அண்ணன் தங்கச்சியாக மாறிட்டாங்க நிலாவும் சேரனும். அப்புறம் சோழன் கிளம்பி அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வராங்க. அந்த ஓனர்கிட்ட அவங்க புலம்பி தவிக்கிறாங்க, என்னோட பொண்டாட்டி ஆனால் என் வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இருக்கிறா, என்னை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறா, அன்னைக்கு என்னடானா தாலியை கழட்டி கையில் கொடுக்குறா, நான் என்ன தான் பண்ணேன், என்னோட காதலை எப்படி தான் நான் நிலாவுக்கு புரிய வைக்கிறேன்னே தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் வேற இந்த வேலை வேற இல்லை, லைசன்ஸ் எப்போடா என் கைக்கு கிடைக்கும்னு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புலம்பி தவிக்கிறாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லைடா, ஒரே இதே தான் புலம்பிக்கிட்டு இருக்கிற, நீ கிளம்பிப்போ, நான் உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன், இங்கே கொஞ்சம் அதிக வேலையாக இருக்குன்னு சொல்லி சோழன் அனுப்புகிறாங்க. அப்படி சோழன் வெளியே வரும்போது மனோகர் அதே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. ஆனால் சோழன் மனோகரை பார்க்கவே இல்லை. ஆனால் மனோகர் சோழனை பார்த்துருந்தாங்க. இவன் ஏன் இங்கே வந்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் உள்ளே வந்ததுமே மனோகர் சோழனை பற்றி விசாரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு போகிறானே அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி நார்மலாக கேட்குறாங்க. அவன் இங்கே தான் டிரைவராக வேலை பார்க்குறான், இங்கே எங்கேயாவது ஆஃபர் கூப்பிட்டா வண்டி எடுத்துகிட்டு போவான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஏன் வந்ததுலேருந்து சோழனை பற்றியே கேட்டுட்ருக்குறீங்க, உங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம்தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ஓனருமே சொல்கிறாங்க, ரொம்பவே நல்ல பையன்தான், இப்போந்தான் ஒரு 5 மாதம் ஆகுது அவனுக்கு கல்யாணம் ஆகி, நல்லபடியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோகர் கொஞ்சம் தந்திரமாக யோசிக்கிறாங்க. ஏதாவது சொல்லி நிலாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க மனோகர். அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து தான் வரோம், எங்களுக்கு அந்த வீட்டில் சேரன் இருக்காங்கல்ல மூத்த பையன், அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதான் அந்த வீடை பற்றியும் அங்கே உள்ளவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆனால் வந்த இடத்துல சோழன் உங்ககிட்ட பேசிட்டு வெளியில் போனதும் தான் தெரியுது,
அந்த குடும்பம் உங்களுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட குடும்பம்னு சொல்லிட்டு. அதான் உங்ககிட்ட கேட்டா விஷயம் எல்லாமே தெரியுமேன்னு தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த வண்டி ஓனருமே, சரி அப்போ இவர் நல்ல விஷயத்துக்காக தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவங்க கிட்ட. அந்த வீடு இது வரைக்கும் ஒரு பொண்ணு தங்காத வீடுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு அந்த பொண்ணு நிலா வந்துச்சோ அப்போவே அந்த வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன, அந்த பொண்ணு எத்தனை நாள் இங்கே இருக்குன்னு தான் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மனோகர், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னதுமே, இல்லை இந்த மாதிரி சோழனுக்கும் நிலாவுக்கும் நிறையவே பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு இடையில கட்டின தாலியை கூட கழட்டி வீசிட்டான்னு இவன் தான் வந்து இங்கே புலம்பிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த வாழ்க்கையில் அவ்வளவா விருப்பம் இல்லைன்னு தான் இவன் சொல்லுவான். ஆனால் சோழன் நிலாவை ரொம்பவே விரும்புகிறான். அதனால் அந்த பொண்ணை ரொம்பவே நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்டில் எல்லாருமே அந்த பொண்ணை நல்லா தான் கவனிக்கிறாங்க. நீங்கள் பார்க்க வந்த அந்த மூத்த பையனுமே ரொம்பவே நல்ல பையன். ரொம்பவே தன்னடக்கமாக தான் நடந்துக்கிடுவாங்க. குடும்பத்தில் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரை ரொம்பவே நல்லவங்க தான். அக்கம் பக்கத்தில் பிடிக்காதவங்க 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. ஆனால் உள்ளே போய் பழகுனா தானே தெரியும் அவங்க எப்படின்னு சொல்லி. நான் பழகுன வரைக்கும் சொல்கிறேன், அங்கே இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள், நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் மனோகர், அவங்க சொன்ன எல்லா விஷயத்துலையுமே இவங்க அதிர்ச்சியாகி தான் இருக்கிறாங்க. நிலாவுக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான்னா எதுக்கு இத்தனை நாளாக அவள் இங்கே வாழணும்? அதே மாதிரி நம்ம வீட்லேயுமே வந்து 2 பேருமே அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி தானே நம்ம முன்னாடி இருந்தாங்க. ஒருவேளை அது எல்லாமே நடிப்பாக இருக்குமா? நிலா ஏன் இப்படி பண்ணணும்? ஒருவேளை அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ஒன்றா யோசிக்கிறாங்க. அடுத்து மனோகர், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சோழன்கிட்ட பேசினா மட்டும்தான் தெரியும். அவன் கொஞ்சம் வாயாட தான் செய்வான். அவன்கிட்ட கொஞ்சம் நம்ம பேச்சு கொடுத்தோம்னாலே எல்லாத்தையும் உளறிடுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மனோகர். ஒரு பக்கம் மனோகர் இவ்வளோ கொடூரமாக திட்டம் போட்டுட்ருக்குறாங்க. இந்த பக்கம் எதுவுமே தெரியாமல் நிலா யோசிக்கிறாங்க. எப்படியாவது இந்த கல்யாண வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியில் வந்தே ஆகணும். அதுக்கு நம்ம விவாகரத்து வாங்குறது தான் முடிவு அப்படிங்கிறதுக்காக நம்ம சோழனை போய் கூப்பிடுறாங்க. நான் இங்கே ஒரு வக்கீலை விசாரித்து வச்சுருக்கேன், வாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சோழன் புலம்பிக்கிட்டே போகிறாங்க. ஏங்க இவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு எந்த வக்கீலுங்க கிடைச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாராக இருந்தால் உங்களுக்கு என்னங்க, நான் தேடிட்டேன், ஒழுங்காக வாங்க நம்ம போய் பத்திரத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. சோழன் பின்னாடியே புலம்பிக்கிட்டே போகிறாங்க. எப்படியாவது இவளை மனசை மாற்றி நம்ம கூட இருக்க வைக்கலான்னு பார்த்தா இவ எப்படா விவாகரத்து வாங்கி தனியாக போயிடலான்ங்கிற பிளான்லேயே இருக்கா. என்னதான் செய்ய, சோழா ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் மனோகர் தாஸுக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி இங்கே வந்ததுமே சோழனோட ஓனரை போய் பார்த்தேன் அந்த கம்பெனியில். அப்படி அங்கே பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. சோழனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் நிறையவே கருத்து வேறுபாடு இருக்குதான். 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்ருக்காங்களாம். நிலா கூட இடையில தாலியை கழட்டி வீசியிருக்கா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. நிலா என்ன முடிவில் இருக்கான்னு எனக்கு தெரியலை. நான் இந்த மாதிரி நேரத்தில் போய் பேசினேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நிலா நம்ம கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மனோகர். அப்பா, இப்போ இருக்கிற நிலா நம்ம முன்னாடி என்ன சொன்னாலும் தலையாட்டுற நிலா கிடையாது. இப்போ அவளுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னாலுமே அவள் கேட்குற மனநிலைமையில் கிடையாது. நம்ம போன தடவை செஞ்சதுக்கே நிலா இன்னும் நம்மளுக்கு எதுவுமே பதிலடி கொடுக்கல. ஏதோ போலீஸில் வரைக்கும் போகாமல் இருந்ததே பெரிய விஷயம்தான். ஏன்னா எல்லா சாட்சியுமே அவங்கக்கிட்ட இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் போலீஸ்க்கு மட்டும் அவங்க போகலை. எல்லாமே நிலாவுக்காக மட்டும்தான். அப்படி நிலாவை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிற அந்த இடத்துல நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருக்குன்னு அவங்க சொல்கிறத என்னால் நம்ப முடியலை. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷந்தான். அந்த மாதிரி மட்டும் 2 பேரும் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நானே என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா அவங்க 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க தாஸ். இதை கேட்டதும் மனோகர், நான் அதுக்கு தான்டா விசாரிக்கிறதுக்காக தான் இங்கே 2 நாள் ரூம் எடுத்திருக்கேன். இங்கே தங்கி அவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம தாஸுமே, சரிப்பா பத்திரமா இருங்க, நான் ஒரு காரையும் டிரைவரையும் அனுப்புகிறேன், நீங்கள் எங்கே போகணுமோ பார்த்துட்டு
அவங்கள ஃபாலோ பண்ணி விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகர் உடனே சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க.